நம்முடைய பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஸ்டெல்லஸ்கோப் கேபி ஜோதிட மென்பொருள் நீங்களும் வாங்கி கொள்ளலாம். ஒரு மிக சிறந்த கேபி ஜோதிட மென்பொருளுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிட அடிப்படையில் நம்ம பங்கு சந்தை பிரச்சனத்தை பார்க்க போகிறோங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியாவுடைய 2026 பட்ஜெட் தாக்கலும் நடந்திருக்குது. அப்புறம் யூஎஸ்க்கு இந்தியாவுக்குலாம் நிறையா டீலிங் எல்லாம் ஓகே ஆனதால் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஓப்பனிங் இன்றைக்கி இருந்தது. ஸோ அதனால் நாளைக்கு 4ஆம் தேதி பிப்ரவரி 2026 அன்று நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பிரசனம் பார்க்க போகிறோம். பிரசனம் என்ன காட்டுது அப்படின்றத லைவ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரசனம் நான் எனக்கு தான் கணிக்க போகிறேன். என்னுடைய பேர் போட்டுக்கிறேன் அமராபதின்ட்டு. ஓகே, கொஸ்டின் பார்த்தோம்னா வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் டுமாரோ அப்படின்னு போட்டு டேட் 4ஆம் தேதி பிப்ரவரி 2026 போட்டேங்க. இதுதான் கொஸ்டின். நாளைக்கு 4ஆம் தேதி பிப்ரவரி 2026 அன்று நிஃப்டி மார்க்கெட்டில் எனக்கு லாபம் கிடைக்குமா? இதுதான் கொஸ்டின். இப்போ இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பிரசனம் பார்க்க போகிறோம். நம்பர் 227 அப்படின்றது 4 நம்பராக விழுந்திருக்குதுங்க. எப்பவுமே லக்கணத்துடைய உபநட்சத்திரம் 2, 6, 11 லாபம், 5, 8, 12 நஷ்டம். இப்போ 2, 6, 11 5, 8, 12 ஏதோ ஒரு வீட்டை குறிக்காட்டினா கேள்வி சரி. லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 காட்டுச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படின்றத சொல்லும். அதுவே 5, 8, 12 குறிக்காட்டுச்சுன்னா எனக்கு நஷ்டம் லாஸ் அப்படின்றத சொல்லும். பிரசன்னம் என்ன காட்டுது அப்படின்றத நம்ம லைவ்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். ஓகே, பிரசன்ன சார்ட் வந்துருச்சுங்க, பார்த்துங்க. நம்பர் 227 கொஸ்டின் வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் டுமாரோ அப்படின்னு போட்டு டேட்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 227க்கு பார்த்தோம்னா லக்னம் கும்பராசியில் விழுந்திருக்கும். லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியனை விழுந்திருக்குதுங்க. லக்னத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் 11ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரி, நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த ஒரு கேள்வி. ஓகே, சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரன் தான் பதில் சொல்லும் ப்ராஃபிட்டாக இல்லையான்றது. சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரன் பார்க்கும்போது டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவத்திலே டெபாசிட் ஆகிருக்குது. அவர் கடகராசி, அந்த இடத்துல 6ஆம் பாவம் விழுந்திருக்குதுங்க. அப்போ 6ஆவது வீட்டை ரொம்ப வலுவாக குறிக்காட்டதால் எனக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கு. லக்னத்துடைய உபநட்சத்திரம் கேள்வி சரி 11 டெபாசிட் ஆகிருக்குது. நின்ற நட்சத்திரம் சந்திரன் 6 டெபாசிட் ஆகிருக்குது. 2, 6, 11 6ஆவது வீடு அப்படின்றது லாபம் அப்படின்ற ஒரு